ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல வந்துட்டு எக்கனாமி அண்ட் ஜியோகிராஃபிய எப்படி வந்துட்டு நம்ம வந்து குயிக் ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒரு ஓவரால் வியூ. அதை இப்ப ஸ்ட்ரக்சர்டா டே வைஸா நம்ம குடுத்துருப்போம். ஓகேவா? ஒவ்வொரு டேவும் என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த இந்த இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது போக உங்களுக்கு ஒவ்வொரு டேலயும் அந்த ஹார் வைஸ் நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அதையும் பண்ணலாம். என்னன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்கெடியூல் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க மார்னிங் பர்சனா இருப்பாங்க, ஒருத்தவங்க ஈவினிங் பர்சனா இருப்பாங்க, அல்லது நைட்ல படிக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ வந்துட்டு சிலர் ஒர்க்கிங்கா இருப்பாங்க, சிலர் வந்துட்டு காலேஜ் போயிட்டு இருப்பாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரியான வேற வேற பிரிவுகள் நிறைய பேர் இருக்கோம் இல்லையா? ஸோ இதனால வந்துட்டு நம்மளால டே வைஸ் வந்துட்டு அந்த டே வைஸ்ல வந்து ஒவ்வொரு ஹார் வைஸ் நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ ஓவராலா ஒரு பிளான் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். இதை வந்துட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் நம்ம வந்து ஜூன் மந்த்ல நம்மளுக்கு இன்னைக்கு டேட் வந்து 16th. ஸோ 16th இருந்து 30th வரைக்கும் நம்மளுக்கு இந்த 15 டேஸ் இருக்கு. இந்த 15 டேஸை நம்ம எப்படி வந்துட்டு யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷர்ஸ்க்காண்டி தான் மெயின். ஓகேவா? நீங்க வந்து ஒண்ணுமே தெரியாம ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து பண்ண போறீங்க, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதே தெரியல அப்படின்றவங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது. ஓகேவா? நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன், ஆல்ரெடி கிளாஸ் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்கெடியூல் வந்து வேற மாதிரி இருக்கும். நீங்க இதுலயே வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி குவிக் ரிவிஷனுக்கு வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃப்ரெஷருக்கானது. இப்பதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கான வீடியோ. ஸோ வேற யாராவது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க பாத்தீங்கன்னா அதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நான் இதுல சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ரூல்ஸ் என்னன்னா, ஜஸ்ட் ஸ்டடி தி பிபிடி அண்ட் டேக் நோட்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் தட் ஆர் நாட் கிவன் இன் த பிபிடிஸ். இப்ப நம்ம சொல்ல போறது எல்லாமே இந்த நான் முதல்வன் வீடியோஸ், யூடியூப்ல ஃப்ரீயா இருக்கக்கூடிய நான் முதல்வன் வீடியோஸ் ரொம்பவுமே ஹை குவாலிட்டியா இருக்கும். குவான்டிட்டியும் இருக்கு, குவாலிட்டி வைஸ் வந்து வெரி வெரி சூப்பர் தான் சொல்லணும். ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் எப்படி நடத்துவாங்களோ அதை விட ஒரு படி தாண்டி தான் நடத்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஆல்ரெடி நான் வந்து பிரைவேட்லயும் கோச்சிங் எடுத்திருக்கேன். நான் முதல்வன் வீடியோஸையுமே இது எல்லாமே நானும் பார்த்திருக்கேன். நான் பார்த்ததான் உங்களுக்கு சொல்றேன், நான் பண்ணதான் உங்களுக்கு சொல்றேன். எதுவுமே வந்துட்டு நான் பண்ணாததையோ இல்ல ஒரு அன்ரியலிஸ்டிக் விஷயத்தையோ நான் வந்து சொல்ல கிடையாதுங்க. ஸோ வந்துட்டு நீங்க இது பண்ணக்கூடியதுதான், அது நானும் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பண்ணலாம். இதை வந்து ரிலீஜியஸா ஃபாலோ பண்ணி இன்னும் டிசிப்ளினா கன்சிஸ்டன்சியா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களே கூட இந்த தடவை நான் முதல்வனை கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புன்றது அதிகமாவே இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம வந்து இதுக்குள்ள போலாம். இதுல வந்துட்டு இதுல கொடுத்துருக்கக்கூடிய பிபிடிஸ், ஒவ்வொரு வீடியோஸ் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய பிடிஎஃப்ஸ் அல்லது பிபிடிஸ், அதை வந்துட்டு நீங்க நம்பலாம். அதை நம்பி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை படிங்க. ஓகேவா? பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு ஹை குவாலிட்டி தான் இது எல்லாமே. ஸோ அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். இப்போ வாட் எனி புக் லைக் இப்போ நம்மளோட எக்கனாமிக்கே நீங்க வந்துட்டு புக்ல படிச்சாதான் எனக்கு படிச்ச மாதிரி இருக்கும், எனக்கு பிபிடிஸ் பிடிஎஃப்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஆதல் பைக் சாரோட எக்கனாமிக் புக் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி படிச்சுக்கலாம். ஸோ அது வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேணாம். நீங்க வந்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. நீங்க புக் பண்ணி ஆன்லைன்ல புக் பண்ணிருங்க, அது வரும் கரெக்டா, நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்டார்ட் வித் வீடியோஸ். வீடியோஸ்ல இருந்து இது சொன்ன மாதிரி வீடியோஸ் பார்த்து படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அதாவது வீடியோஸ்ல வந்து பார்க்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பிபிடில இருக்கத படிங்க. பிராக்டிஸ் வித் என்எம் 2026 டெஸ்ட் சீரிஸ். அதாவது இப்போ வந்து 2026 யூபிஎஸ்சிக்காண்டி டெஸ்ட் சீரிஸ் வந்து லாஸ்ட் டைம் ஃப்ரீயாவே நடத்துனாங்க. அதுக்கான ரிசோர்சஸ்மே நம்ம எப்படி பாக்குறதுன்றது நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருக்கோம். ஸோ அதுல போயிட்டு எடுத்து அந்த டெஸ்ட் சீரிஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதை நீங்க அதுல இருந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கிறோம். அதை பிபிடிஸ் யூஸ் பண்ணி நோட்ஸ் யூஸ் பண்ணி திருப்பி திருப்பி படிங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்கு நம்மளுக்கு டெஸ்ட் சீரிஸும் இருக்கு. அதை எப்படி அவைல் பண்றதுன்றதையும் நான் லாஸ்ட் வீடியோலயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கெட் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ரிப்பீட்டட் ரிவிஷன். இதை ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு இது வந்துட்டு நான் வந்துட்டு இப்ப நீங்க 16 எல்லாருமே வந்துட்டு இந்த வீடியோவை 16 பார்க்க மாட்டீங்க. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு நாள் பார்ப்பீங்க. இதை வந்துட்டு இதுக்கு தான் நான் லாஸ்ட் வீடியோல வந்து டே வைஸா போடாம நான் வந்து இத்தனை டேஸ் இது எடுத்துக்கோங்க, அதாவது ஜூன் 16 இது பண்ணுங்க, ஜூன் 17 இது பண்ணுங்க நான் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வீடியோஸை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைம்ல பார்ப்பீங்க.
ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே நீங்க என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல இந்த இதுல இருக்கக்கூடிய இது முடிச்சிருக்கணும். செகண்ட் டேல இது முடிச்சிருக்கணும். தேர்ட் டேல இது முடிச்சிருக்கணும். ஃபோர்த் டேல இது முடிச்சிருக்கணும். ஃபிஃப்த் டேல இது முடிச்சிருக்கணும். சிக்ஸ்த் டேல இது முடிச்சிருக்கணும். செவன்த் டேல இது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு வாங்க. சப்போஸ் நீங்க 16th அன்னைக்கே இன்னைக்கே நான் போடுற அன்னைக்கே நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த பிளான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்க திருப்பி எழுதி வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நான் லாஸ்ட் வீடியோல வந்து இது தெளிவா சொல்லியிருப்பேன். எத்தனை வீடியோஸ் இருக்கு, நம்ம எப்படி பிரிச்சு பார்க்க போறோம்ன்றது. அதே மாதிரிதான் ஒரு நாளைக்கு 3 வீடியோ. அந்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க ஒரு நாளைக்கு உங்களால 3 பார்க்க முடியுதோ இல்ல 4 பார்க்க முடியுதோ உங்க ஸ்கெடியூலுக்கு ஏத்த அப்படி உங்களோட நீங்க கிராஸ் பண்ணக்கூடிய பவருக்கு ஏத்தாப்படி நீங்க வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா அது வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். எதையுமே நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது. இப்ப நம்ம கடையில போய் ரெடிமேட் ட்ரெஸ் வாங்கினா நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம அக்சசரிஸ் போட்டுக்கிறோம். நம்ம அந்த ட்ரெஸ் மட்டும் போட்டா நல்லா இருக்க மாட்டோம். சோ அதுக்கேத்த மாதிரி நம்மளே க்ரூம் பண்ணிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரிதான் இது வந்து ஒரு டெம்ப்ளேட் தான். இது உங்களுக்கு தேவையானபடி நீங்க தான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அந்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணி இது பண்ணீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா முடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரிவிஷன் பண்றதுக்கான டைம் இருக்கும். அவ்வளவுக்கு அவ்வளவு பிராக்டிஸ் பண்றதுக்கான டைம் இருக்கும். எவ்வளவு நம்ம ஃபாஸ்டா இதை பண்றோமோ, எவ்வளவு டைம் அலோகேட் பண்றோமோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம PYQs பாக்குறதுக்கான ஒரு ஃபீசிபிலிட்டி வந்து அதிகமாவே இருக்கும். ஸோ ரொம்ப தைரியமா ரொம்ப கான்பிடண்டா படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா. ஸோ எக்கனாமில ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு இந்த மூணு வீடியோஸ் வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஓகே, அந்த வீடியோஸோட டாபிக் நேம் தான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ இந்த 3 வீடியோஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த 3 வீடியோஸ் ஜஸ்ட் 3 ஹார்ஸ் தான் இருக்க போது. இந்த 3 ஹார்ஸ்ல இருக்கக்கூடியதை நீங்க என்ன பண்ணணும், நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்துட்டு அதாவது நோட் இருந்தது அப்படின்னா நோட் எடுத்துக்கோங்க. நோட் இல்லை அப்படின்ற பட்சத்துல அதுக்காண்டி வெயிட் பண்ணி போய் வாங்கிட்டு வந்துதான் பண்ணணும்ட்டு இல்லை. உங்ககிட்ட A4 ஷீட் பேப்பர் இருந்ததுன்னா அதை ஃபைல் பண்ணி பத்திரமா வச்சு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஓகே, அழகாதான் எழுதணும், நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட் புரியுதா, அந்த இடத்துல நம்ம படிக்கிறோமா, இந்த டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணோமா கரெக்டா அப்படின்றதான் மேட்டரே தவிர நான் அழகா எழுதணும், நான் வந்துட்டு இப்ப வந்து ஆன்லைன்ல வந்துட்டு நோட்ஸ் பில்ட் பண்றதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி அழகா உட்காந்து எழுதிட்டு இருக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேவா. அதுதான் நான் இந்த டைம்ல இந்த லிமிடெட் டைம்ல என்ன பண்ணணுமோ அது பண்ணுங்க. எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ஓகே இந்த சார் இது சொல்றாங்க, இப்ப இதுக்கு இந்த இடத்துல நம்ம பண்ணணும் அப்படின்றதான் உங்களோட தாட்டா இருக்கானுமே தவிர நான் வந்து இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க போறேன். நீங்க எந்த இதையும் விற்க போறது கிடையாது. ரைட். நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு நோட்ஸ் எழுதி அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ண போறது கிடையாது. சோ நம்ம வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது. நம்ம அதை வச்சு நம்ம தான் படிக்க போறோம். சோ அது நம்மளுக்கு புரிஞ்சா மட்டும் போதும். நோட்ஸ்ன்றது நம்மளுக்கு புரிஞ்சாப்லதான் இருக்கணும். நம்ம எழுதுற நோட்ஸ் மத்தவங்களுக்கு புரியக்கூடாதுன்றதுதான் அது ஒரு கான்செப்டே வந்துட்டு நான் வந்து கோச்சிங் போகும்போது ஒரு சார் வந்து சொல்லியிருக்காங்க. சோ வந்து அது உங்களுக்கு புரிஞ்சா போதும், அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. மத்தவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு புரியலன்றதுதான் நம்மளுக்கு சந்தோஷம். இது என்ன இருக்க ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்றபோது அதுதான் நோட்ஸ் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. உட்காந்து அழகா நீட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது முடியாத காரியம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் 3 வீடியோஸ் நீங்க பாக்குறீங்க, செகண்ட் 3 இங்க. ஸோ இந்த மாதிரி டே வைஸ் வந்துட்டு ஒவ்வொரு 3 வீடியோஸா பண்ணுங்க. ஸோ வந்துட்டு இந்த 3 வீடியோஸ் பார்க்கும்போது இந்த 3 வீடியோஸ் மட்டும் பாக்குறது இல்லாம முன்னாடி நாள் நம்ம பண்ணதோட ரிவிஷன் திருப்பி அதே வீடியோ பார்க்க கூடாது. ஒரு தடவை வீடியோ பாத்துறீங்களா, அதுக்கான நோட்ஸ் எழுதுங்க. அதுக்கான நோட்ஸ் எழுதிட்டு அன்னைக்கே அதுக்கான ரிவிஷன் பண்ணுங்க. அன்னைக்கு அந்த ரிவிஷன் முடிச்சுட்டு மறுநாள் 3 வீடியோ பாருங்க. பார்த்துட்டு நம்ம முன்னாடி நாள் பண்ணதுக்கான ரிவிஷன் திருப்பி பண்ணுங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க 1 hour ஆயிருக்கும். பட் நம்ம எழுதின நோட்ஸ் தான் நம்மளே ரிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு அதுக்கான டைம் ஸ்பெண்ட் கம்மியாகும். ஒரு இதுக்கு நம்ம 1 hour எடுத்துக்கிட்டது நம்ம இந்த இடத்துல செகண்ட் டே ரிவிஷன் பண்ணும்போது 1/2 hourல உங்க ரிவிஷன் வந்து முடிஞ்சிடும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும். ஸோ இது பண்ணிட்டு இதோட ரிவிஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் டே இது பண்ணும்போது இப்ப இது நீங்க 1/2 hour ரிவிஷன் பண்ணது நீங்க இந்த தேர்ட் டே நீங்க இதை ரிவிஷன் பண்ணும்போது அது 15 minutes மாறிடும். சோ இது வந்து கரெக்டா 15 minutes மாறும் அப்படிலாம் இல்ல. ஓவரால் அவர் சொல்றதுதான். நம்ம ஃபர்ஸ்ட் தடவை ஒரு விஷயம் படிக்கிறோம், அதுக்கு அது புரிஞ்சுக்கிற டைம் அதிகமாகுது. செகண்ட் டைம் அதை பாக்குறோம், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் புரிஞ்சுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் விட செகண்ட் டைம் வந்து நம்மளுக்கு டைம் வந்து கம்மியாகும். ஸோ தேர்ட் டைம் நம்ம படிக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அதுதான் கான்செப்ட். அதுதான் வந்து ஒரு உதாரணமா தான் வந்துட்டு 1/2 hour 1 hour அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் பண்ணக்கூடியதை வந்து பண்ணிட்டே போகணும். இப்ப நீங்க வந்து 3 hours வீடியோ பாக்குறீங்கன்னா இதுல நீங்க படிக்கிறது நோட்ஸ் எடுக்கிறது தான் அதிகமா இருக்கும். ஓகேவா. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டே போங்க. இது 4th டேக்கானது, இது 5th டேக்கானது, 6th டேக்கானது. நம்ம அந்த வீடியோல சொன்ன மாதிரி 7 days நம்ம எக்கனாமிக் கொடுக்க போறோம். 6 days படிங்க. இது வந்து ஒரு நார்மல் ஆஸ்பிரண்ட்டுக்கு இது படிக்கக்கூடியதா 3 வீடியோ பார்க்கணும், ரிவிஷன் எடுக்கணும், நோட்ஸ் எடுக்கணும், ரிவிஷன் எடுக்கணும். ஓகேவா. இதெல்லாம் வந்துட்டு பண்ணலாம். இப்ப நீங்க வந்து ஃபுல் டைம் படிக்கிறீங்க, உங்களுக்கு டைம் அதிகமாவே இருக்குன்னா இதுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா இன்னொரு வீடியோ சேர்த்து பாருங்க.
3 வீடியோஸ் பார்க்குற இடத்துல 4 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 days ரிவிஷன்கள் கிடைக்கும். ஸோ இந்த டெஸ்ட் போக நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கக்கூடிய டெலிகிராம்ல ஃப்ரீ யூபிஎஸ்சி மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதுல வந்து விஷன் டெஸ்ட் சீரீஸோ அப்படி இல்லைன்னா இப்போ நீங்க வந்து அந்த டெஸ்ட் சீரீஸ் தான் பார்க்கணும்னு இல்லை, நீங்க வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸ் பிஒய்க்யூஸ் வந்து எப்படி வந்துட்டு விஷனோட வெப்சைட்லயே வந்துட்டு நம்ம ஃப்ரீயா ஆன்லைன்ல டெஸ்ட் எழுதிக்கலாம். அது வந்துட்டு எப்படின்னு தெரியணும்னா அதுக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லாத்தையுமே இதுக்குள்ளேயே நினைச்சோம்னா நிறைய பேருக்கு வந்து அது தெரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு போக வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வேணா சொல்லுங்க, தனியா வந்து நம்ம வீடியோ போடலாம். ஓகேவா? இந்த பிஒய்க்யூஸ்லாம் வந்துட்டு எப்படி நம்ம ஃப்ரீயா ஆன்லைன்ல நம்ம வந்து சால்வ் பண்ணி, இப்போ நீங்களே எடுத்து உட்காந்து ஆன்சர் மட்டும் பார்க்க கூடாது, அதுக்கான சால்விங் ஸ்கில்ஸ் வந்து வேணும். அது போக நீங்க அந்த எக்ஸ்பிளனேஷனும் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் விஷனோட வெப்சைட்லயே இருக்கு, நம்ம அதை வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த 7 days ஸ்ட்ராட்டஜி இது வந்து காமனான ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? 6 நாள் படிக்க போறீங்க, 7வது நாள் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கான ரிவிஷன் வந்து விட போறீங்க. ஓகேவா? இது வந்து நீங்க வந்து இந்த ஒரு டே இந்த இது ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ஒரு டே வந்து ரொம்ப ஹெக்டேக்கா இருக்கும். நீங்க வந்து அதுக்கு நீங்க எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பப்பெல்லாம் கொஞ்சம் அதை கஸ்டமைஸ் பண்ணி ஒரு வீடியோ முன்னாடி தள்ளி விடுங்க. அதாவது எப்படின்னா, இந்த நாள் வந்து நீங்க வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் அதிகமாவே இருக்குன்னும் போது நீங்க 3 வீடியோஸோட நிப்பாட்டாதீங்க. நம்ம 3 வீடியோஸ் தானே போட்டிருக்கோம், நம்ம 3 வீடியோஸ் பார்த்தா போதும் அப்படின்னு நிப்பாட்டாதீங்க. உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்துல, உங்களுக்கு வந்து படிக்க முடியுதுன்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க, இன்னும் ஒரு 2 வீடியோ கூட சேர்த்து பார்க்கலாம். ஓகேவா? டைம் எடுத்து எக்ஸ்ட்ரா படிங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு டெஸ்ட் போடுறதுக்கும் பிஒய்க்யூ பாக்குறதுக்கும் பின்னாடி நேரம் வந்து என்ன செய்யும், அதிகமா நம்மளுக்கு கிடைக்கும். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது நீங்க எவ்வளவு டைம் அலாட் பண்றீங்க அப்படின்றது பொறுத்து தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த 7 days வந்து எக்கனாமி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜியாகிரபி. ஜியாகிரபிக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 8 days கொடுத்துருக்கோம். 7 daysல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க மாதிரி ஒரு நாளைக்கு 3 வீடியோஸ் மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாலே 7th டேல உங்களுக்கு ஒரே ஒரு வீடியோ தான் இங்க இருக்கு. இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்க செக்ஷனல் டெஸ்ட் 2 டெஸ்ட் இங்க எழுதிட்டு இதை ரிவிஷன் பண்ணிடலாம். இந்த செக்ஷனல் டெஸ்ட் என்னன்னா, இது வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, இதுக்கான கொஸ்டின்ஸ் தான் இது. இதுல இருந்து நீங்க படிச்சதுல இருந்து தான் இந்த கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. நீங்க அதை டெஸ்ட் எழுத போறீங்க. அதுலயும் தெரியாத கான்செப்ட்ஸ் நீங்க எங்கேயாவது விட்டுருக்கலாம். அதாவது தெரியாதது நீங்க தப்பு பண்ணது எல்லாமே நீங்க திரும்பி படிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் இதே ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல நீங்க தப்பு பண்ண விஷயங்கள்லாம் எடுத்து படிச்சு வச்சுக்கிட்டு அதுல ரிவிஷன் விட வேண்டியதெல்லாம் விட்டுக்கிட்டு நீங்க நெக்ஸ்ட் ஃபுல் டெஸ்ட் எழுதும் போது நீங்க திருப்பி ஒரு ரிவிஷன் தான் விடுறீங்க. ஓகேவா? எல்லா டாபிக்ஸும் அதுல கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல என்ன டாபிக்ஸ் எல்லாம் நீங்க விட்டுருக்கீங்களோ அது நீங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ வந்து இதுதான் ஜியாகிரபி வந்து ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் டு ஜியாகிரபின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அதுல இருந்து நம்ம நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. உங்களுக்கு ஜியாகிரபினா ஓவராலா என்ன அப்படின்னு தெரியணும், என்னென்ன இதெல்லாம் அதுல இருக்கு அப்படின்றது தெரியுன்றதுக்கான இந்த வீடியோ போட்டிருப்பாங்க. இது ஜஸ்ட் வந்து வாட்ச் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒன்னொன்னையுமே நோட்ஸ் எடுத்து படிங்க. ஓகேவா? இல்ல நீங்க பிபிடி வந்து இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சீங்கன்னா ஓகே, அது சூப்பர் தான். அதுல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சார் வந்துட்டு எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிபிடியில இல்லாத எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய நம்மளுக்கு புரியணுன்றதுக்காண்டி மைண்ட் மேப்ஸ் யூஸ் பண்ணி கதையெல்லாம் சொல்லுவாங்க, ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க நம்மளுக்கு புரியணுன்றதுக்காண்டி, இல்ல ட்ரிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து அதுல சைட்ல மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் போட்டீங்கன்னா, இல்ல நீங்க எல்லாத்தையுமே கையில தான் பண்றீங்கன்னா ஃபுல்லா உட்காந்து எழுத தேவையில்ல. அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ், மறக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் 3 வீடியோஸா படிக்கணும். இன்னொன்னு என்னன்னா, நீங்க அந்த 3 வீடியோஸ் பாக்குறத தாண்டி அதை நோட்ஸ் எடுக்கணும், அதை ரிவைஸ் பண்ணணும், முன்னாடி நாள் பண்ணதையும் ரிவைஸ் பண்ணணும். ஸோ டே வைஸ் நீங்க வந்து எப்படி பண்றீங்க அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? இப்படிதான் வந்து 3 வீடியோஸா பார்த்து நீங்க வந்து லாஸ்ட்ல செக்ஷனல் டெஸ்ட் எழுதி முடிக்கணும். நம்ம செக்ஷனல் டெஸ்ட் எப்படி பண்ணணும்ன்றது முன்னாடி வீடியோலயே சொல்லியிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ டோன்ட் ட்ரை டு இதை வந்து திருப்பி வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு பென்சில் வச்சு அழகா போடுவேன் அப்படின்றதுல கான்செப்ட் புரிஞ்சிச்சுல. ஒரு நாளைக்கு என்னால மினிமம் 3 வீடியோஸ் பார்க்கலாம், மேக்ஸிமம் 4 வீடியோஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இத்தனை வீடியோ இருக்கு, அதை வந்து நீங்க வந்து எழுதிதான் வைக்கணும்னு இல்லை. அன்னைக்கு நான் இதை முடிச்சிருக்கேன், இது நாளைக்கு பண்ணணும், அவ்வளவுதான். இதை உட்காந்து எழுதுனீங்க அப்படின்னா அதுவே திருப்பி உங்களுக்கு இது எழுதும் போதே டயர்டா இருப்பீங்க, அப்புறம் வந்து அது தேவையில்லாம நின்று போயிடும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத அன்னன்ன நாளைக்கு பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு கான்செப்ட் தான், அந்த கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம இது படிக்கிறோம், இந்த 3 வீடியோ இன்னைக்கு படிக்கணும், இந்த 3 வீடியோ படிச்சிருக்கோம், இதை நம்ம ரிவைஸ் பண்ணணும், நாளைக்கு அடுத்த 3 வீடியோ படிக்கணும் அப்படின்றதான் வந்து கணக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு ஃபார்முலா இது சொல்லணுன்றதுக்காண்டி இது வந்து ஸ்கேல் போட்டு வச்சு எழுதிக்கிறேன். இது ஒன்றும் அவ்வளோ நீட்டா இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் ஒரு நான் சொல்ல வந்த கான்செப்ட் தான் எனக்கு முக்கியமே தவிர நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா எனக்கு ஓரளவு அது உங்களுக்கு லெஜிபிளா இருக்கா, அதுதான் முக்கியம் அந்த இடத்துல. ஸோ ஓகே, இதை வந்துட்டு டோன்ட் ட்ரை டு காப்பி தீஸ் திங்ஸ் இன் அனதர் நோட் புக், திஸ் இஸ் அன் ஃபிளெக்சிபிள் ஒன் தான்.
நீங்க வந்துட்டு டைம் இருக்கும்போது 3 நாளும் படிங்க. ஓகேவா? டைம் இல்ல எனக்கு அன்னைக்கு வேலை இருந்ததுன்னா, அட்லீஸ்ட் 1, 2வது படிச்சு முடிங்க. ஏதோ ஒண்ணு ஸ்டாப் பண்ணாம போயிட்டே இருங்க. இல்ல எனக்கு அன்னைக்கு வந்து சுத்தமா டைம் இல்ல. ஒண்ணு தான் பண்ண முடிஞ்சது. பண்ணுங்க. இல்ல எனக்கு அன்னைக்கு எதுவுமே பண்ண முடியல. ஆல்ரெடி நான் ரிவைஸ் பண்ண தான் பண்ண முடிஞ்சது. ஓகே. எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எங்கேயுமே ஸ்டாப் ஆகாதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். when you get more time to study, study more. அவ்வளவுதான். and make repeated revision. when you don't have time to study, just revise. இல்லைன்னா அந்த நாள் ஓகே இன்னைக்கு நம்ம முன்னாடி படிச்சிட்டோம், இன்னைக்கு படிக்க முடியல, ஓகே இன்னைக்கு சேர்த்து நாளைக்கு படிச்சுக்கலாம். அதான் சொல்லி படிச்சு முடிச்சு கிளம்பிடுங்க. அவ்வளவுதான். if you finish yearly, see subject wise PYQs, trust the process, trust the resources. இதுல இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க. அவங்களோட பிபிடிஸ் ரொம்பவே குவாலிட்டியானது. நீங்க வந்துட்டு அதை மட்டுமே படிச்சா போதும். அதுல அவங்க சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா திங்ஸ் என்னென்ன படிக்கணும்னு சொல்லுவாங்க. அதையும் சைட்ல ஒரு பாக்ஸ் போட்டு அவங்க சொல்ற அந்த ஹோம்ஒர்க்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா அசைன்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதையும் நீங்க வந்து செஞ்சுட்டே வாங்க. ஓகேவா? அப்பதான் ஈஸியா இருக்கும். ட்ரஸ்ட் தி ப்ராசஸ், ட்ரஸ்ட் தி ரிசோர்சஸ். ஸ்டடி வித் மினிமம் ரிசோர்சஸ் வச்சு ஸ்டடி பண்ணி மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு வழியை தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணணுன்றத பார்க்கலாம். ஓகேவா? நீங்க எந்திக்கிறீங்க, ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. இப்போ 6 மணிக்கு எந்திக்கிறீங்கன்னா 7 மணி வரைக்கும் டைம் விட்டு நீங்க ஃப்ரெஷ் அப் ஆகுங்க, யோகா பண்ணுங்க, இல்ல மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களோட ரொட்டீன் என்னவோ அதை பண்ணிட்டு ஒரு 7 o'clock இருந்து ஒரு 8 o'clock ஒரு வீடியோ பாருங்க. 8 o'clock இருந்து 9 o'clock ஒரு வீடியோ பாருங்க. 9 o'clock பிரேக் எடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு ஒரு 10 o'clock வாங்க. 10 o'clock வந்து நம்ம பார்த்த அந்த 2 வீடியோவை திருப்பி உட்காந்து நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணுங்க. அது திருப்பி வந்து ஒரு 11 and 12 வந்து ரிவிஷன் பண்ணுங்க. பிரச்சனை கிடையாது. 10 to 11, 11 to 12 நீங்க ரிவிஷன் பண்றதுக்கான டைம் எடுத்துக்கோங்க. நீங்களே சொல்லி எழுதி பாருங்க. ஓகேவா? அப்புறம் 12 to 1 வந்து ஒரு 3rd வீடியோ பார்த்துட்டு அடுத்து லஞ்ச் பிரேக்குக்கு போங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சா சிசேட் பாருங்க, இல்ல பிஒய்க்யூ பாருங்க. அப்புறம் ஈவினிங் வந்துட்டு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா தாராளமா ஒரு 4 வீடியோஸ் வந்து 5 வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா 4 வீடியோஸ் பார்த்துடலாம் ஒரு நாளைக்கு. ஓகேவா? எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்க வேற ஏதாவது சிசாட்டோ இல்லைன்னா வந்துட்டு நம்ம இந்த பிக் 5 தாண்டி நம்ம சொன்னோம் இல்லையா, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், சயின்ஸ் அண்ட் டெக், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி பண்றது அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும். ஸோ முடிஞ்ச அளவு வேகமா பண்ண ட்ரை பண்ணுங்க. நாட்கள் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்டா படிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாஸ் ஆகிறதுக்கான பெர்சன்டேஜ் அதிகமாகும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் பிஹேவியர் டுவர்ட்ஸ் அதர்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம்.